நடைபெற்ற 12,480 கிராம சபை கூட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் தீர்மானங்கள் திட்டங்களாக நிறைவேற்றப்படும். கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கேஸ் டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை கேட்டு வழக்கு. இந்தியன் ஆயில் நிறுவனம் தாக்கல் செய்த மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. போலீஸ் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கரூர் தாவேக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலர் திருச்சி சிறையில் அடைப்பு. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. பலர் சிக்கிக் கொண்டுள்ளதால் மீட்புப் பணிகள் தீவிரம். சென்னை, கோவையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது. பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. ஜனநாயகத்தை காக்க போராடும் ராகுல் காந்தி நோபல் பரிசுக்கு தகுதியானவர். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுரேந்திர ராஜ்புத் கருத்து. அனில் அம்பானியின் உதவியாளரும் ரிலையன்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான அசோக் குமார் கைது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பணத்தை தண்ணீராக செலவழிப்பதாக சொல்வார்கள். ஆனால் தண்ணீரைத்தான் பணம் போல் செலவழிக்க வேண்டும். கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தண்ணியா செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. டிடிவி தினகரன் ஒரு செல்லா காசு என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். நாங்கள் அடுத்த கட்சியை மதிப்போம், ஆனால் அடுத்த கட்சியின் கொடியை பிடிக்க மாட்டோம் என விளக்கம். அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்ல, எந்த கட்சி மதிக்கலன்னு இல்ல, அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்ல. ஏங்க அவரவே போய் பேசுங்க, அது செல்லா காசை நீங்க விடுங்க. ஒவ்வொருவரின் சொந்த கருத்திற்கு பதில் கூற முடியாது. தவேக்கு அதிமுக கூட்டணி அமைந்தால் பாஜக நிலை குறித்த தினகரனின் பேட்டிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர்கள் மேலே என்ன வெறுப்போ என்கிறது தெரியாது. என் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க, இப்போ ஒன்றுமே பேசலை. அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. குஜராத்தில் அடிக்கடி ரிப்பேர் ஆன ஓலா ஸ்கூட்டரை ஷோரூம் வாசலிலேயே தீ வைத்து கொளுத்திய வாடிக்கையாளர். பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத விரக்தியில் விபரீத செயல். ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் பெண் நிருபர்களுக்கு அனுமதி மறுப்பு. இந்தியாவில் தாலிபான் விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என குவியும் கண்டனம். மேற்கு வங்கத்தில் மீண்டும் அதிர்ச்சி சம்பவம். துர்காபூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் திடீர் திருப்பம். பாலஸ்தீன முக்கிய தலைவர் மர்வான் பர்ஹாட்டியை விடுதலை செய்ய இஸ்ரேல் மறுப்பு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 518 ரன்களுக்கு டிக்ளேர். ஜெய்ஷ்வால் 175 ரன்கள், சுப்மன் கில் 129 ரன்கள், சாய் சுதர்ஷன் 87 ரன்கள் குவித்து அபாரம். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி கேப்டன் சுப்மன் கில் புதிய சாதனை. மொத்தம் 10 சதங்களுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக சதங்கள் விளாசிய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இலங்கைக்கு எதிரான போட்டி. இங்கிலாந்து அணி நிதான ஆட்டம்.